ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிமிஷா. எல்லாருக்கும் ஃபஸ்ட் தீப திருநாள் வாழ்த்துக்கள். இந்த கார்த்திகை எங்கள் சைடில் ரொம்ப ஸ்பெஷல், தீபாவளியை விட ஸ்பெஷல். எங்கள் சைட்லலாம் தீபாவளி கூட விளக்கு வைக்க மாட்டோம். பட் ஸ்டில் கார்த்திகைக்கு அப்படியே வீடே விளக்கால் செஞ்சது மாதிரி இருக்கும். அப்புறம் குளத்துலலாம் போய் விளக்குலாம் விடுவாங்க எங்கள் சைடில். அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்த்திகை செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஃபீஸ்ட் அதான் அதில் இருக்க ஹாப்பினஸ். ஏன்னா 8 டிஷ்ஷஸ். அடுத்து ஆனால் கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் தான். காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்துட்டு அப்புறம் ரெடி ஆகிறது, எல்லோரும் சாமி கும்பிட்டு சாப்பிட்ணும். இதெல்லாம் தான் எங்கள் சைடில் நாங்கள் சாமி கும்பிட்ற யூஸ் செஞ்ச டிஷ்ஷஸ். அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் அம்மா யோசித்து சொன்னது என்னென்னா, இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸுமே எங்கள் ஊர்லேயே விளையும். ஸோ அதனால் இதை வச்சுலாம் செய்வாங்க. கேபேஜ் தவிர காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்துட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இலையில சாப்பிட்டேன். அந்த இலையோட டேஸ்ட்டு, ஏன்னா நான் சாப்பிடும்போது இலையை ஸ்க்ராட்ச் பண்ணலாம், அதனால வந்ததா இல்லை இலையில சாப்பிட்டாலே வந்ததா அப்படின்னு தெரியல. பட் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஆக்சுவலாக சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவ்வளோ இதுவும் ரெடியாகி வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அதுலேயே நான்லாம் எப்படி சொல்கிறது, அதனாலே கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு விளக்குலாம் வச்சோம். கார்த்திகை மாதம் ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டில் விளக்கு வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க விளக்கு வைக்கும்போது ஏதாவது சாமி கும்பிட்டுக்குவாங்க. ஸோ அது நடக்கும்னு அவங்களுக்கு அதை வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் நடந்திருக்குன்னு. கார்த்திகை மாதமில் தீபம் வச்சா டெய்லி அந்த மாதம் ஃபுல்லாக தீபம் வச்சுட்டு சாமி கும்பிட்டா எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. நாங்கள் நிறைய விளக்கு வச்சோம். இது எப்படி கீ போட்டு கொஞ்சம் விளக்கு, அப்புறம் பட்டர் போட்டு கொஞ்சம் விளக்கு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் விளக்கு, ஏதோ சொன்னாங்க மிக்சிங் ஆயில் போட்டு ஏதோ ஒரு விளக்கு வச்சோம். அடுத்து கேண்டில்ஸ் மாதிரி இங்கேயே கிடைக்கும், அந்த விளக்கும் வச்சோம். ஸோ நாங்கள் மண் விளக்கெல்லாம் ஊரில் இருந்தே எடுத்துகிட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக விளக்கு வைக்கிறது வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால நாங்கள் நிறைய விளக்கு வச்சோம். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். நாங்களாம் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பாய். கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் நண்போடிலே. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் நண்போடிலே. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் நண்போடிலே. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் நண்போடிலே.
தீபமேந்தி வந்தோம் இங்கே நாளிலே உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் நல்வாழ்விலே. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நாளிலே உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் நட்பொழியிலே. கோயில் மணி ஓசை கேட்கின்றதே நெஞ்சில் புது ராகம் பிறக்கின்றதே. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் நட்பொழியிலே. கையில் தீபம் ஏந்தி